Hello friends, welcome to Tamilan Raj IAS Academy. இப்போது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் பற்றின ஒரு அப்டேட்டு தான். ஸோ இது உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்கல, இது வந்து பெய்டு கண்டென்ட்டாக தான் கொடுக்க போகிறேன். ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த பிடிஎஃப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயங்களும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். தென் அதுக்கடுத்து இதோடைய காஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக ஆன்லைன் கண்டென்ட் தான், சரிங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக நான் என்ன கொடுத்துருக்கேன்னா கம்ப்ளீட் A to Z ஃபுல்லாக எல்லாமே ஆன்லைன் கண்டென்ட்டு. அதுலேயும் உங்களுக்கு என்ன கவராக இருக்குதுன்னு பார்த்தோம்னா 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ புக்கு, சரிங்களா? நியூ புக்கோட தமிழ் இருக்குல்ல, அந்த தமிழோட கண்டென்ட் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ புக்கு ஒரு இயல் வைஸாக கவர் ஆகிருக்கும், சரிங்களா? அப்போது கம்ப்ளீட்டாக எல்லா இயலும் கவர் ஆகிருக்கும். அது போக இலக்கணத்தோட கண்டென்ட்டு உங்களுக்கு நான் தனியாக கவர் பண்ணி கொடுத்துருக்கேன், சரிங்களா? இதில் உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். அதையும் தாண்டி நமக்கு இந்த லைக் சொல் பொருள் கண்டென்ட்டாக இருக்கட்டும், தென் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக இந்த மாதிரி விஷயமா இருக்கட்டும், ஓர் எழுத்து ஒரு மொழியாக இருக்கட்டும், இந்த மாதிரி கண்டென்ட்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே தனியாக உங்களுக்கு நான் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நியூ புக்கில் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ நீங்கள் நியூ புக் படிச்சிருக்கீங்கன்னா இதை நீங்கள் வந்து ரீகால் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், சரிங்களா? சரி, அப்போது தமிழை பொறுத்த வரைக்கும் 6 to 10 உங்களுக்கு தரோவாக உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிருக்கும். தென் சயின்ஸோட கண்டென்ட்டு, தென் சோசியல் சயின்ஸோட கண்டென்ட்டு. இதில் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தோன்னா சோசியல் சயின்ஸில் 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடியது. ஆனால் நம்ம வந்து கண்டிப்பாக சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 6th இருந்து 12th வரைக்கும் நம்ம படிக்கணும். அதில் உங்களுக்கு என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி கவர் ஆகும், பாலிட்டி கவர் ஆகும், எக்கனாமிக் கவர் ஆகும், ஜாகிரபி கவர் ஆகும். இது எல்லாமே சோசியல் சயின்ஸில். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இதுதான் கவர் ஆகும். சயின்ஸ் என்ன கொடுத்துருக்கேன்னா 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். சோசியல் 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய லெசன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு இந்த பிடிஎஃபோட மொத்த பேஜஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து பிடிஎஃபோட லுக்காக இருக்கும். மொத்த பேஜஸ் 1771 பேஜஸ். ஓவராலாக எவ்வளோ இருக்குன்னா 1771 பேஜஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓவரால் கவுண்ட் வந்து 1771, சரிங்களா? ஸோ நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு நான் எப்படி ஷேர் பண்ணுவேன் அப்படிங்கிறதும் சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1770. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து தமிழை கொடுத்துருக்கேன், செகண்ட் வந்து சோசியல் சயின்ஸ் கொடுத்துருக்கேன், தேர்டு வந்து சயின்ஸை கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும். நீங்கள் படிக்க வேண்டிய கண்டென்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இவ்வளோ தான், ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு கையில் இருந்தாலே உங்களுக்கு எல்லாமே படித்த மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக A to Z ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, சரிங்களா? ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் படிக்க வேண்டியது இவ்வளோ தான் இருக்கும். அந்த கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு இதே ஒரே பிடிஎஃப்லேயே உங்களுக்கு வந்து கவர் ஆகி வந்துடுது, சரிங்களா? இது எல்லாமே லைன் பை லைன் கொஸ்டின் தான், MCQ ஃபார்மேட் கிடையாது. எல்லாமே லைன் பை லைன் கொஸ்டின். இந்த லைன் பை லைன் கொஸ்டின் அப்படிங்கிறது எதுக்காக உங்களுக்கு பயன்படும்னா, நீங்கள் ஏதோ ஒரு ட்ராவலில் இருக்கீங்க, ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ண முடியல அப்படின்னு பட்சம் இருக்குது அப்படின்னா இந்த கண்டென்ட் எல்லாமே நீங்கள் வந்து கேட்டுக்க முடியும். இந்த பிடிஎஃப் நீங்கள் வந்து வாங்கும்போது உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கூடிய 6th இருந்து 10th வரைக்கும் இதில் கொடுத்துருக்கோம்ல, இந்த ஒவ்வொரு லெசன்ஸ்க்கு உண்டான ஆடியோட கண்டென்ட் உங்களுக்கு வந்து ஷேர் ஆகும். ஆடியோ அப்படிங்கிறதுமே உங்களுக்கு நாங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம். அது மூலமாக நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஆடியோவும் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதோட ஆடியோவை நீங்கள் கேட்டு கேட்டீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும், சரிங்களா? அதே மாதிரி இந்த ஆடியோவில் ஒரு 3 கொஸ்டின் உங்களுக்கு நான் தப்பாக சொல்லியிருப்பேன். ஆடியோவில் தப்பு மீன்ஸ் அதில் வந்து மாற்றி சொல்லியிருப்பேன், சரிங்களா? பட் இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு அதையும் நான் மாற்றி தான் கொடுத்துருப்பேன். இந்த பிடிஎஃபை கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு நான் வந்து அந்த மிஸ்டேக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். 3யுமே உங்களுக்கு நான் வந்து மாற்றி கொடுத்துருக்கேன், ஓகேவா? சரி, ஓகே. அப்போ இந்த கம்ப்ளீட்டான பிடிஎஃப், இந்த ஒரு பிடிஎஃப் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு பிடிஎஃப் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து ஃப்ரீ கண்டென்ட்டாக கொடுக்கல, மாறாக பெய்டு கண்டென்ட்டாக தான் உங்களுக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன். ஏன்னா நீங்கள் வந்து இதோட கண்டென்ட்டோட வேல்யூ அப்படிங்கிறத நீங்கள் வந்து கம்மியாக நினச்சிப்பீங்க. அதே மாதிரி இது நம்ம வந்து ஆல்டர் பண்ணக்கூடியவங்க, ஸோ லைக் இந்த மாதிரி நமக்கு ரெடி பண்ணி கொடுக்கக்கூடியவங்க, டைப் பண்ணுறவங்க, ஸோ இன்டர்நெட் அப்படிங்கிற மாதிரி காஸ்ட் இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது சின்ன அமௌண்ட் நம்ம வந்து கொடுத்து தான் ஆகணும். கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்க முடியாது அப்படின்றதுக்காக ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த 1771 அப்படிங்கிற ஓவரால் பேஜஸ் கொண்ட இந்த தமிழோட கண்டென்ட், சயின்ஸோட கண்டென்ட், சோசியல் சயின்ஸோட கண்டென்ட் இது எல்லாத்தோட பிடிஎஃப் டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல்
நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய நியூட்டன் டெஸ்ட் பேட்சுக்கு உண்டான பிடிஎஃப் டாக்குமெண்ட் இருக்குல்ல, அதில் மொத்தம் 40 டெஸ்ட்டுக்கு உண்டான பிடிஎஃப் டாக்குமெண்ட்டு, அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டுமே உங்களுக்கு வரும். இந்த பிடிஎஃப் எல்லாமே உங்களை வந்து கரெக்டாக சேரணும் அப்படின்னா இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஸ்கூல் புக்கோட எல்லா பிடிஎஃபோட லிங்க்குமே உங்களுக்கு வந்து ஷேர் ஆகும். அதையுமே நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்கூல் புக்கில் எல்லாமே தனித்தனியாக மெர்ஜ் பண்ணது. ஸோ தமிழோட ஓல்டு புக் தனியாக இருக்கும், தமிழோட நியூ புக் தனியாக இருக்கும், தென் ஹிஸ்ட்ரியோட கண்டென்ட் எல்லாமே தனியாக இருக்கும், ஜாகிரஃபியோட கண்டென்ட் தனியாக இருக்கும், பாலிட்டியோட கண்டென்ட் தனியாக இருக்கும், எக்கனாமிக்ஸோட கண்டென்ட் தனியாக இருக்கும், சயின்ஸோட கண்டென்ட் தனியாக இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும். அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டுமே உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரே லிங்காக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பிடிஎஃப் டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கான காஸ்ட் வந்து 250 rupees அப்படிங்கிறத நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 250 ரூபாய் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ 250 ரூபாய் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த 250 ரூபாய்க்கு நாங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேமெண்ட் லிங்க் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஒரு பேமெண்ட் லிங்க்கு, அந்த லிங்க் மூலமாக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லிங்க்லேயே உங்களுக்கு வந்து மெயில் ஐடி கேட்கும். சரிங்களா? உங்களுடைய மெயில் ஐடி கேட்கும், தென் உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்கும். இது ரெண்டும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு இந்த எல்லா பிடிஎஃப் டாக்குமெண்ட்டுமே ஷேர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு 2 PDF அப்படிங்கிறது அனுப்புவோம். ஒரே ஃபைல் தான். அதில் இந்த பிடிஎஃபோட சைஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இது வந்து அதனால தான் உங்களுக்கு மெயிலில் ஷேர் பண்ண போகிறோம். இன்னொரு பிடிஎஃப் வந்து டெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் வந்து கொஞ்சம் தெளிவாக இல்லாமல் கொஞ்சம் இமேஜ் ஃபார்மெட்டில் இருக்கும். அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதை மறக்காமல் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிடிஎஃப் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக படிக்கும் போதே உங்களுக்கு A to Z ஃபுல்லாக படித்த மாதிரி உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ மறக்காமல் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் தேவைப்பட்டுச்சுன்னா 250 rupees அப்படிங்கிறத நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு நாங்கள் வந்து பிடிஎஃப் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிடுவோம். ஸோ பேமெண்ட் லிங்க் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இந்த லிங்க் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபோன்பே, ஜிபே மூலமாகவும் நீங்கள் அதிலேயே நீங்கள் டேரெக்டாகவே பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இந்த ஒரு லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அந்த ரைசர்பே லிங்க் அப்படிங்கிறத ஒன்று வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் அப்படிங்கிறத மட்டும் ஷேர் பண்ணுறேன். அதுலேயும் உங்களுக்கு நான் இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். எஸ், இந்த லிங்க் தான் உங்களுக்கு இந்த razorway.me/tamil&trash அப்படிங்கிறதா லிங்காக இருக்கும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். இந்த பேஜில் உங்களுடைய அமௌண்ட்டு 250 rupees அப்படிங்கிறத என்டர் பண்ணிவிட்டு நோட்டில் வந்து உங்களுடைய பேர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ராஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ராஜ் அப்படின்னு கொடுத்துட்டு பே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் கூட்டிகிட்டு போகும். இந்த பேஜில் உங்களுக்கு நீங்கள் எது மூலமாக நீங்கள் பே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மூலமாக நீங்கள் டேரெக்டாக பே பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் பார்கோடை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்க முடியும். அதர்வைஸ் நீங்கள் கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஃபோன்பே, ஜிபேயில் நீங்கள் வந்து உங்களுடைய ஐடி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஐடி கொடுத்தீங்கன்னா அது மூலமாக நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். சரிங்களா? ஸோ என்ன ஐடியோ அதை நீங்கள் கொடுத்துட்டு பே கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும். அந்த பேமெண்ட் பேஜ் போகும்போது உங்களுக்கு மெயில் ஐடி அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ பே நவ் அப்படிங்கிறத நான் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஏதோ ஒரு பேமெண்ட் அப்படிங்கிறத நான் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நான் ஷோ பண்ணியே நான் காட்டுறேன். நம்ம எங்களுடைய ஃபோன் நம்பரை நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா யூபிஐ ஐடி ஃபோன் நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன்னா அடுத்த பேஜ் அப்படிங்கிறது போகும். ஸோ நம்மளுடைய பேமெண்ட்டுக்கு ஸோ உங்களுக்கு ஃபோன்பேவே, ஜிபேவே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்கே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது வந்திருக்கும். நீங்கள் அது மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த நோட்டில் வந்து உங்களுடைய இது கொடுத்துக்கோங்க. ஸோ நேம் கொடுக்க வேண்டாம், உங்களுடைய ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ பேமெண்ட் அப்படிங்கிறது ஃபெயில் ஆகிடும். ஸோ உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. நான் மறுபடியும் நான் கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். ஃபோன் நம்பர் சொல்கிறேன், சாரி மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. நோட்டில் உங்களுடைய மெயில் ஐடி என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து இந்த மெயில் கொடுக்குறேன். நேம் கொடுக்க வேண்டாம். சரிங்களா? ஸோ ராஜ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயில் அப்படின்னு என்னவோ அந்த மெயிலை நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா போதும். ஃபோன் நம்பர் வேண்டாம். ஓகேவா? ஸோ ஃபோன் நம்பர் கொடுத்தா உங்களுக்கு நாங்கள் தனியாக கால் பண்ணிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் மெயில் ஐடி மட்டும் கொடுத்துட்டு உங்களுடைய அமௌண்ட் என்னவோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேணும் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா போதும். எங்களுக்கு உங்களுக்கான லிங்க் என்னவோ அது எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா? ஸோ பேமெண்ட் லிங்க்கில் நமக்கு வந்து பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன்ஸில் வந்து எங்களுக்கு வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். அது மூலமாக நாங்கள் வந்து உங்களுக்கான டீட்டெயில் என்னவோ அதை நாங்கள் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடும். சரிங்களா? சரி, ஓகே. இந்த பிடிஎஃப் வேணும்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் நான் டேரெக்டாகவே உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறதும் வாட்ஸ்அப்கான சேட் பண்ணக்கூடிய லிங்க்கை உங்களுக்கு நான் அந்த வீடியோக்கு கீழே நான் கொடுக்குறேன். அது மூலமாகவும் நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக எங்கள் கூட நீங்கள் சேட் பண்ணிக்க முடியும். சேட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு எதில் நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலுமே எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அது மூலமாக நீங்கள் வந்து பேமெண்ட் அப்படிங்கிறத பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கம்ப்ளீட்டான பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை மெயில் பண்ணிடுவாங்க. சரியா? சரி, ஓகே. ஃபர்தர் வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.